guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th standard chapter 16 plant and animal hormonesல human endocrine glands பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே அனிமல்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் glands வந்து இருக்கும். ஒன்று endocrine gland, இன்னொன்று வந்து exocrine gland. எண்டோக்ரைன் கிளான்னா என்ன எக்ஸோக்ரைன் கிளான்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே இந்த கிளான்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக வந்து இந்த கிளான்ஸ் வந்து இருக்கும். அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கிளான்ஸ் வந்து இருக்கு. ஒன்று எக்ஸோக்ரைன் கிளான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கும் இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இருக்கும். இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸை டக்லஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். டக்லஸ் கிளான்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ அந்த கிளான்ஸ் வந்து அவங்க உடம்புல ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு வழி மாதிரி இருக்கணும். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு இது மாதிரி ஒரு பாத்வேலாம் இருக்காது. டைரக்டா பிளட் ஸ்ட்ரீமோட மிக்ஸ் ஆயிடும். அதனால தான் எண்டோக்ரைன் கிளான்ஸை வந்து டக்லஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு பாத்வே மாதிரிலாம் இருக்காது. ஆனா எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா டக் வந்து இருக்கும். அதனால அது டக் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட செக்ரீஷன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே டைரக்டா பிளட் ஸ்ட்ரீமோட மிக்ஸ் ஆகி பாடியில் இருக்கிற மற்ற எல்லா பார்ட்ஸோடையும் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இவங்க வந்து சில ஸ்பெசிஃபிக் ஆர்கான்ஸ் கூட மட்டும் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டார்கெட் ஆர்கான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் எண்டோக்ரைன் கிளான்ஸ். சரி, எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாத்வே வந்து இருக்கும். அந்த பாத்வே வழியாக தான் அதோட செக்ரீஷன்ஸ் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து சலைவரி கிளான்ஸ், மெமரி கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். ஸோ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எண்டோக்ரைன் கிளான்ஸோட டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹியூமன்ஸ்க்கும் சில அனிமல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து இருக்கும். என்னெல்லாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட், pancreas, adrenal gland, gonads and thymus gland. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ். இதுதான் நம்ம உடம்புலையும் அண்ட் மற்ற அனிமல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற டைப்ஸ். ஸோ இந்த டாப்பிக்ல எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்ன, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா என்ன அண்ட் அதோட டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் என்னெல்லாம் கிளான்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற இந்த கிளான்ஸை பற்றி ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.